hydrotherapy. Okay, so just listen the similar topic. Good afternoon. நான் ஒரு டாபிக் ஹைட்ரோதெரபி. ஹைட்ரோதெரபி அப்படின்றது வந்து பேசிக்கா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அது வந்து வாட்டர் மூலமா நம்ம வந்து தெரப்பி கொடுப்போம். வாட்டர் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம கொடுப்போம், டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வச்சு நம்ம கொடுப்போம். எதுக்காக இந்த கிரவுண்ட்ல கொடுக்குற தெரப்பிக்கும் இதுக்கும் ஹைட்ரோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்றது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து கிரவுண்ட்ல பண்ணும்போது நம்மளோட வெயிட் எல்லாத்தையும் பொறுத்து நம்மளால வந்து அந்த மூவ்மெண்ட்டை ஒழுங்காக பண்ண முடியாது. அதே இது நம்ம தண்ணியில பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் வந்து 1/3 கம்மியாயிடும். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நடக்கிறது எல்லாமே இந்த இதனால நம்மளுக்கு வாட்டர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஹைட்ரோதெரப்பி மெயினாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து பேஷண்ட்ஸ் எப்படி யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேலன்ஸ் கோஆர்டினேஷன் இல்லாதவங்க, லைட்டாக ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்க, அவங்களுக்குலாம் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட பிரின்சிபிள்ஸ். இந்த ஹைட்ரோதெரப்பி அப்படின்றது வந்து நம்ம மெயினாக எதை வச்சு கொண்டு போவோம் அப்படின்னா, வாட்டரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் டெம்பரேச்சரோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் கொண்டு போவோம். அதில் இப்போ பிரின்சிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 இருக்குது. பயான்சி, அப்புறம் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், ஹைட்ரோடைனமிக் ப்ரெஷர், டர்புலன்ஸ் அப்படின்னு 4 இருக்குது. பயான்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து தண்ணியில் இப்போ நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தண்ணியில் மிதக்கூட அந்த இதுதான் பயான்சி சொல்லுவோம். எப்பயுமே பயான்சி வந்து அப்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ இருக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்குதா, அது மாதிரி பயான்சி வந்து மேலே தூக்கிட்டு அகைன்ஸ்ட் கிராவிட்டிக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ தண்ணியில் இமர்ஸ்ட் ஆகிட்டோம், ஃபுல் பாடி நெக்கு மட்டும் ஹெட்டு மட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லா அந்த ஃபோர்ஸுமே வந்து ஆல் பார்ட் ஆஃப் த பாடிக்குமே ஈக்குவலாக வந்து ஃபோர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதுதான் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இப்போ ஹைட்ரோடைனமிக் ப்ரெஷர், அதே இது நம்ம நின்றுட்டு பண்ணோமா அது டைனமிக், ஸ்டாட்டிக். அதே இதை வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு பண்ணும்போது அது டைனமிக். இப்போ டர்புலன்ஸ் அப்படின்றது வந்து நார்மலாக வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம். அது வந்து இர்ரெகுலர் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர்னு தான் சொல்லுவோம். நம்ம இப்போ வாக் பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு வந்து தண்ணி வரது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபீல் ஆகும். நம்ம நார்மலாக நடக்கிற இண்டிவிஜுவலுக்குமே அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபீல் ஆகும். அதனால இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த் பண்ணணும் யாரையாவது அப்படின்னு நினச்சோன்னா அவங்கள வந்து டர்புலன்ஸ் இப்படி ஃப்ளோ இப்படி தண்ணி போகுது, ஆறுலாம் போகுதுன்னா இந்த சைடு வந்து நம்ம அதை அகெயின்ஸ்ட் பண்ணி போனோம்னா அது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹைட்ரோதெரப்பியில் அந்த வாட்டரோட. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஃபர்ஸ்ட்டு வந்து அக்யூட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கோல்டு பாத் வந்து கொடுக்கலாம். அதே இது க்ரானிக்காக போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து வார்ம் பாத் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு OA, RA அந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். நம்ம வந்து ரிலாக்ஸேஷனுக்காக கூட கொடுக்கலாம், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். பெரிஃபரல் எடிமா இருந்துச்சுன்னா ஹைட்ரோதெரப்பி கொடுக்கணும்னா அது வந்து கொஞ்சம் பியூர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ கான்ட்ரா இண்டிகேஷன் எடுத்தோம்னா ஃபீவர் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைட்ரோதெரப்பி கொடுக்க மாட்டோம். வெளியே தெரியுற மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ வைரஸ் இன்ஃபெக்ஷன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நம்மளோட அடுத்து வேற யாராவது அடுத்த செகண்ட் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து பேர்ன்ஸ் இருந்தால் கொடுக்க மாட்டோம், ஆக்டிவ் ப்ளீடிங் இருந்தால் கொடுக்க மாட்டோம், அப்புறம் UTI இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், எய்ட்ஸ், HIV இது மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கான்ட்ரா இண்டிகேஷனில் வரும். இதோட ப்ரொசீஜர்ஸ் இப்போ என்னென்ன மாதிரியான ஹைட்ரோதெரப்பி டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வேர்ல்பூல் பாத், வேர்ல்பூல் டேங்க்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அபால் டேங்க்கு, அடுத்து ஃபுட் பாத்து, பாடி ரேக்ஸ், அப்புறம் ஹைட்ரோதெரப்பி பூல், கான்ட்ராஸ்ட் மெத்தட் அப்படின்னு 6 மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்பூல் டேங்க். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆகிடும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கும். அதில் வந்து டர்பைன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டர்பைன் அப்படின்றது வந்து ஒரு மோட்டார், வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மோட்டார் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டர்புலன்ஸ் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸோ ஏதோ செய்யும்போது அகெயின்ஸ்ட் கொடுக்குறதுனால நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கும் அந்த மிஷினே அதை வந்து அந்த வேலையை வந்து பண்ணி வச்சு. அதில் வந்து டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் இருக்குது. மெயினாக வந்து 3 டைப்ஸ் தான் இருக்குது. லோ பாய் வேர்ல்பூல் டேங்க்கு, ஹை பாய் வேர்ல்பூல் டேங்க்கு, எக்ஸ்ட்ரிமிட்டி டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து இந்த லோ பாய் வேர்ல்பூல் டேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து இப்போ சின்னதாக தான் இருக்கும். அதனால வந்து இப்போ பேஷண்ட்டை உள்ளே எடுத்து வைக்கிறதும் சரி, வெளியே அவங்கள வந்து கூட்டு வரதும் சரி, அது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்க்கு